வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 6 to 7 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு 1-2 நசுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப பொடியாக கட் பண்ணணுங்கிறதுல நம்ம வேக தான் விட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் நம்ம மூடி போட்டு தான் வேக விட போகிறோம். அந்த டைமில் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. 3 to 4 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து இல்லைனா ஒரு மேஷர் இருந்தால் வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி கடையும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கடைஞ்சி விட்டுறாதீங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் தக்காளி வாயில் கடிப்படும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மட்டும் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது கடைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 to 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி கடையில் திக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும்னா நம்ம தக்காளி வேக வைக்கும் போதே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி கடையல் ரெடி. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.